குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கணும்னா இங்க பள்ளம் இருக்கு, கீழே வந்து நிம்மதியா தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பக்கமா வந்து ஒயின் ஷாப்ல 10 ரூபா ஜாஸ்தியா விற்கிறாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எங்களோட டைமண்ட் ரம் தான் ப்ரோ. டைமண்ட் மென்ஸ் கிளப்லாம் மட்டமாக இது ப்ரோ இப்பலாம். அப்படியா? ஆமா ப்ரோ. குடிகாரங்கள ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த இதுக்கு இவங்களுக்காகவே ஒரு மாற்றம் கொண்டு வரணும். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கும், நம்ம நல்லதே நடக்கும். எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல எங்களுக்கு. வணக்கம் மக்களே. ஆக்சுவலி பிராங்க் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல் வீடியோ எப்படா போடுவீங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னு நம்மளாம் சொல்ல வேண்டியதான், யாரும் கேட்கல. ஸோ ஃபுல் வீடியோ, அதாவது நம்ம லாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பல நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கனே தவிர அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலான்ட்டு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு தான் வந்து அதை பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்? அதுதான் எக்ஸிக்யூட்டிவா. இவர் வந்து நம்ம பிரபு சிஎம் விஜய் சார் வந்து 717 கடை, அதாவது 717 ஒயின் ஷாப் வந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் 82 ஒயின் ஷாப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நான் ஒரு லிஸ்ட் கால்குலேட் பண்ணி அவங்களே போட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துல வந்து ஒயின் ஷாப் எடுத்திருக்காங்கன்னு. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில வச்சுட்டு இப்போ நம்ம அந்தந்த இடத்துல வந்துட்டு ஒயின் ஷாப் இருக்கா இல்ல மூடி இருக்காங்களா அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். மூணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஏரியால இருக்கிற ஒயின் ஷாப் மூணதுக்கு அப்புறம் அங்க ஏரியால இருக்கிறவங்க கிட்ட வந்து இந்த ஒயின் ஷாப் மூணதால உங்களுக்கு என்னதான் நன்மை நடந்துச்சு, அது ஒரு சில பேர் வந்து ஒயின் ஷாப் மூணு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப் மூடாம இருக்கிறதால என்ன நன்மை, ஜனங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி பார்னு போட்டிருக்கா. கோயம்பேடு டு விருகம்பாக்கம் ரூட்ல பாத்தீங்கன்னா 360 வருது. கோயம்பேடு டு விருகம்பாக்கம் ரூட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 102 சாரி மொத்தம் ஒரு 6 ஒயின் ஷாப் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு புள்ளி விவரம் சொல்லிச்சு. நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒரு குடிகார ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. விருகம்பாக்கம் ரூட்ல வந்து 6 ஒயின் ஷாப் இருக்கு. ஸோ அந்த 6 ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, மூடின ஒயின் ஷாப்பு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் வந்து இந்த ஒயின் ஷாப்ல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், மூடி இருக்காங்களா அப்படின்னு பார்க்க தான் போறோம். ஓப்பன்ல இருக்கு ஒயின் ஷாப்பு. ஸோ அங்க பாரு, இங்க மூடிட்டு அங்க ஓப்பன்ல வச்சிருக்காங்க. இதை மூடிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா? ஸோ வந்து நிறைய பேருக்கு இந்த ஒயின் ஷாப் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான ஃபேமஸான ஒயின் ஷாப்பு. ஸோ ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகே, ஒயின் ஷாப் ஓப்பன்ல இருக்கு. அடுத்த ஒயின் ஷாப் போகலாம் வாங்க காய்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து அப்படியே நேராக வந்தா அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு. 4 பில்டிங் தள்ளி தான், 4 அப்படியே வந்து ஒரு 4 பில்டிங் தள்ளதான் இங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஸோ நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருந்தோம்ல, அந்த நம்பர் வந்து இங்க இல்ல. அதனால ஓகே, இங்க ஓப்பன்ல இருக்கு. ஆனா பக்கத்துலயே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு 4 ஸ்டெப் தான், ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது அங்க இருந்து. இங்க ஒரு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு, பாத்துக்கோங்க. அங்க பீர் இல்லைன்னா இங்க வந்து வாங்கிப்பாங்க, இங்க இல்லைன்னா அங்க போவாங்க. அவன் வெயிலுக்கு மோர் குடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். பீரா? ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு பாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒயின் ஷாப் பாத்தீங்க, அப்படியே மிக 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 அருகாமையில், அதாவது சென்னையில இருந்து தாம்பரம் அருகாமையில் சொல்லுவாங்களா, அந்த அப்படியே அருகாமையில் பாத்தீங்கன்னா இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கணும்னா இங்க பள்ளம் இருக்கு, கீழே வந்து நிம்மதியா தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பக்கமா வந்து ஒயின் ஷாப்ல 10 ரூபா ஜாஸ்தியா விற்கிறாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? 10 ரூபா ஜாஸ்தி எங்களோட அந்த பள்ளத்துல வந்து குடித்துட்டு வருபவர்கள் எல்லாம் உறங்குவார்கள். ஸோ அப்படியே வந்து ஒரு 150 மீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இது. 100 மீட்டர் ரோடு இது. 150 மீட்டர்ல சூப்பரான ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. இந்த ஒயின் ஷாப் தான் சூப்பரா இருக்கு. ஒயின் ஷாப் அழகா பராமரிச்சு வச்சிருக்காங்க. நான் சொன்ன ஒரு 4 ஒயின் ஷாப் ஆயிடுச்சு. இன்னும் 5வது ஒயின் ஷாப் நம்ம போகலாம். அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒயின் ஷாப் தான். போய் பார்க்கலாம் வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். ரோட்டை விட்டாச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஒயின் ஷாப்பு. அதில் 2 ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா உள்ளே விடல, வீடியோவும் எடுக்க முடியல. அதனால வந்துட்டோம் இல்லை, அதனால வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து 4 டிஜிட் நம்பர்.
ஸோ அந்த ஒயின் ஷாப் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒயின் ஷாப் எல்லாருக்குமே தெரியும் என்ன ஒயின் ஷாப்னு. ஜில் ஜில் பார் அப்படின்னா வலசரவாக்கம் ஜில் ஜில் பார்னா பார்த்தீங்கன்னா தெரியாத ஆளே இல்லை. ஓப்பனில் தான் இருக்குது பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒயின் ஷாப்பு. ஸோ இந்த 4 டிஜிட்டில் வந்து சொல்லியிருந்தேன் பற்றிய நம்பர் சொன்னால் மாட்டிப்பேன், அதனால தான் நான் இந்த ஒயின் ஷாப்பை நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓப்பனில் தான் இருக்குது. இல்ல சரக்கு நான் கேட்குறேன், சரக்கு வந்து 150 எம்ஆர்பி எவ்வளோ அது எவ்வளோ சரக்கு ஐயா 150 ரூபா தான் போடுறாங்க இங்க. எம்ஆர்பி எனக்கு தெரியும். இப்போ நீங்க நார்மலா வந்து இப்போ சரக்கு அடிக்கணும்னா அதுக்கு சைடு அதெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த கண்ட்ரோலிங் எதுவுமே இல்லை. இப்போ ரேட் எவ்வளோ போகுது? 150 ரூபா போகுது. ஏதோ சொல்லுவாங்க இந்த சாப்பிட போட்டு அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு? அது வந்து 15 ரூபா தண்ணி பாட்டிலு, கிளாஸ் 15 ரூபா. கேட்குறாரு கறி பிரியாணி. என்ன புச்சு குத்தலாம் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். ஏன்னா வந்து போலீஸ்காரனே வந்து கவலையே இல்லை. நம்ம ஒயின் ஷாப்லாம் போய் பார்த்தோம். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு குடிகாரர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கே இருக்கிறவங்ககிட்டே நாங்கள் 2-3 பேர்கிட்ட கேட்டோம், ஆனால் அவங்க வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால விட்டுட்டோம். இப்போ நம்ம கிட்ட வந்து இருந்தாரு, அவரை பிடிச்சி இப்போதான் நாங்கள் கேட்க போகிறோம். சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இது மாதிரி 10 ரூபா ஜாஸ்தியாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உங்களோட கருத்து என்னது? எங்க ப்ரோ வெறுப்பாகுது ப்ரோ, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க ப்ரோ. 10 ரூபா தான் வாங்குறாங்க. நானே கஷ்டப்பட்டு 200 ரூபாய் தான் சேர்க்குறேன் ப்ரோ, அதுலயே 10 ரூபாய் வாங்கிக்கிறாங்க ப்ரோ. பேப்பர்ல போட்டா ஆமா ப்ரோ. 200 ரூபா வருதா? வருதா? என்னையும் சேர்த்துக்கோங்க வேலைக்கு ப்ரோ. நானே எங்க ப்ரோ இதான் பாட்டிலுக்கு எதை இப்போ எவ்வளோ வாங்குறாங்க? 10 ரூபாய் வாங்குறாங்க ப்ரோ, அதுலயே ஸ்டிக்கர் வெட்டி இன்னும் 10 ரூபாய் வாங்குறாங்க ப்ரோ. பாட்டில கொடுத்தா திரும்ப 10 ரூபா கொடுத்துருவாங்க. அதுலயே 10 ரூபாய் திருப்பணுமா? யாரு திருப்பணும்? நான் திருப்பணுமா? இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ, திருப்பணும் அதுல இது பண்றாங்க. அப்படியா? அதுலயே வந்து நீங்க என்ன ரெகுலரா என்ன உங்களோட பிராண்ட் என்னது? டைமண்ட் ரம் தான் ப்ரோ. டைமண்ட் ரம். டைமண்ட் மென்ஸ் கிளப்லாம் மட்டமாகுது ப்ரோ இப்பலாம். அப்படியா? ஆமா ப்ரோ. குடிகாரங்களா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த இதுக்கு இவங்களுக்காகவே ஒரு மாற்றம் கொண்டு வரணும். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கும், நம்ம நல்லதே நடக்கும். டைம் ஆயிடுச்சு ப்ரோ, இந்த பேப்பர்லாம் போட்டாதான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் சேர்க்க முடியும். போயிட்டு வரோம் ப்ரோ. சரி ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. நீ தான் ப்ரோ நாட்டுக்கு தேவை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜில் ஜில் அப்படின்னு சொன்னோம். மெயின் ரோட்ல ஒரு ஜில் ஜில் இருக்கு. அது கடை நம்பர் வந்து எங்களால் அன்பார்ச்சுனேட்லி கண்டுபிடிக்க முடியல. உள்ள போய் செக் பண்ணோம். உள்ள போய் நம்பர் கேட்டியா தெரியும்? அவர்கிட்ட கேட்டியா? கேட்டேன். எதுக்குன்னு கேட்குறாங்க. எதுக்கு நம்பர் உள்ள போய் கேட்டதுக்கு வந்து எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஓவராலாக இந்த இதுவாக காமிச்சிட்டோம். உள்ளேயும் வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்பர் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. வந்து அடுத்ததாக அதாவது விருகம்பாக்கத்தில் வந்து என்னென்ன ஒயின் ஷாப் இருக்குது அப்படின்னு நாங்கள் காமிச்சோம். எதெல்லாம் மூடலை அப்படின்றது நாங்கள் சொல்லியிருந்தோம். அடுத்ததாக வந்துட்டு பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏரியாவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஏரியா? நீ தான் சொல்லணும். அதே நான் ஆலப்பாக்கம் ஏரியாவில் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆலப்பாக்கம் ஏரியாவில் போயிட்டு என்ன மாதிரி என்னென்ன கடைலாம் இன்னும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.